அப்பா முன்குறித்த எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆமென். நல்ல ஜெபத்தோடு எதிர்நோக்குதலோடு கர்த்தாவே பேசும் அடியேன் கேட்கிறேன், அடிமை கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடும் பேசுவாராக, உங்களோடும் பேசுவாராக. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கி நம்ம வாசித்த பகுதியில் நான் அடிக்கடி சொல்வேன், நம்மளுடைய டயல் நம்பர் வேறு எங்கேயும் கிடையாது. ஆமென். நம்முடைய எமர்ஜென்சி டயல் நம்பர் என்னது? எல்லாரும் சொல்லுங்கள். ஆமென். ஆமென். எப்போ கூப்பிட்டாலும், ஆபத்து நேரத்தில் எப்போ கூப்பிட்டாலும் பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்தில் நான் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி, அப்படி சொல்லுது பைபிள். ஆமென். ஆமென். நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான, எப்போ ஸ்தோத்திர பலி இடணும் தெரியுமா? நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஆமென். எப்போ? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென். அதனால் ஆபத்தான சூழ்நிலைமைகளில் நல்ல ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி பொருத்தனைகளை செலுத்த கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. ஆமென். இந்த பகுதியில் வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. ஆமென். அவர் பெரிய காரியம்னா எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கும். அப்பா இது பெரிய காரியம் அப்படி நம்ம சொல்கிற மாதிரி நான் வரும் நாட்களில் இது மகிழ்ச்சியின் மாதம், மந்த் ஆஃப். ஆமென். அதே மாதிரி இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரு? மகிழ்ச்சி ஆக்கும் தேவன். ஆமென். வாக்கு தத்தத்தை சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. நான் தேவரீர், தப்பாக சொல்லக்கூடாது, கரெக்டாக சொல்லுங்கள். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை மனப்பாடம் பண்ணிடணும், பைஹார்ட் பண்ணிடணும். ஆமென். சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமாம் சொல்லியிருக்கீங்கப்பா, இதை சூழ்நிலையெல்லாம் பார்க்க மாட்டேன், அலை அடிக்கி புயல் அடிக்கி நான் அந்த அலையில் விழுங்கப்படுற மாதிரி சூழ்நிலைமை வருது. மகிழ்ச்சியின் மாதம்னு சொன்னீங்க, மகிழ்ச்சியின் தேவன் சொன்னீங்க, ஆனால் மகிழ்ச்சிக்கு விரோதமான துக்கமான காரியங்கள், துக்கமான சூழ்நிலை உண்மையாகவே அப்படி தான் இருந்தது. ஆனால் எதை பார்க்கக்கூடாது? ஐயோ அமிழ்ந்து போகிறோமே போதகரே உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கக்கூடாது. கூட தான் இருக்கிறாரு. யாத்திரை பண்ணுற படகுல, வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமென். அதனால் அதற்கு மாறாக சில அலைகள், புயல்கள், பெரிய கோரவாரி காட்சிகள் எத்தனை வந்தாலும் அவைகளின் ஊடேயும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து, ஆமென், நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்தி அதோடு நிற்கிற ஆண்டவர் அல்ல, நீடித்த நாட்களால் நம்மை திருப்தி ஆக்குகிற ஆண்டவர். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்கிற தேவன் அவர். ஆமென். அதனால் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. இந்த பகுதிகளில் நம்ம வாசித்தோம், என் கூட சேர்ந்து எரேமியா 33 920 பக்கம் வேகமாக வாசிக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். நல்லா வாய் விட்டு வாசிக்கணும், நோய் விட்டு போகும். வாய் விட்டு வாசிக்கணும், துக்கம் உங்களை விட்டு போகும். வாய் விட்டு வாசிக்கணும், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆமென். ஆமென். மெழுகுக்கு சூரியனுக்கு முன்னால் உருகுகிற அந்த மெழுகை போல் உருகி போகும். ஆமென். நல்லா வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து வாசிக்கலாமா எல்லாரும்? இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் உங்கள் சத்தம் எனக்கு கேட்கணும். நீங்கள் வாசிக்கிறது உங்கள் காதுக்கு கேட்கணும், உங்கள் பிரெயினுக்கு அது போகணும். ஆமென். நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன் பைபிள் சொல்லுது. ஆமென். நல்லா வாசிக்கலாமா? இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னும் 14வது வசனம் என் கூட சேர்ந்து வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன. ஆமென். நாட்கள் வருது. ஆமென். சமயமும் தேவ செயலும் ஒருங்கே நேரிட போகிறது. ஆமென். சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது.
ஆமேன். அதனால் அது அப்படியே வேர்ட் ஆஃப் காட் அந்த ரேமாவை அப்படியே உட்கிரகிக்கணும், உட்கொள்ளணும். ஆமேன். சூழ்நிலைமையை பார்த்து பேசணும். இல்லை, இது இல்லை, இந்த ப்ரெசன்ட் கண்டிஷன் என்னுடைய ஃப்யூச்சர் இல்லை, இன்றைக்கி இருக்கிற பொருளாதார இக்கட்டு இல்லை, இது போன்ற இக்கட்டான நிலைமையில் உள்ளவங்களை நான் உதவி செய்கிற எல்லையில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த ப்ராஜெக்டை நான் நல்லா முடிக்க கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுகிற நல்ல நாட்கள். ஆமேன். அப்பொழுது நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அதனால் அவர் என் குடும்பத்துக்கு சொன்ன, என் கர்த்தர் கிருபையாய் கொடுத்த வாழ்க்கை துணைக்கு சொன்ன, கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்த ஆமேன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரங்களுக்கு சொன்ன நல் வார்த்தையை, ஆமேன், கர்த்தர் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற நல் வார்த்தையை நிறைவேற்றுகிற, குடும்பத்துக்கு சொல்லுகிற நல் வார்த்தையை நிறைவேற்றுகிற நாட்கள் வரும். ஆமேன். ஏன்னா காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஆமேன். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் உடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வேத வார்த்தையை மட்டுமே சொல்கிறேன். ஆமேன். சுயமா ஒன்னே நான் சொல்லலை. இந்த வார்த்தைகள் வெறுமனே திரும்புவது இல்லை, அவர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் தேவ பிள்ளையே. ஆமேன். அதனால் நீங்கள் திருப்பி வீட்டில் போய் சொல்லி சொல்லி ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணணும். ஆமேன். நல்லா எல்லாம் கிடைச்ச பிறகு மறந்துட்டு போகக்கூடாது. ஆமேன். நான் ஆலயத்துக்குள்ளே வருவேன், மறவாமல் நினைத்த தெய்வனுக்கு மறவாது நன்றி செலுத்த, ஆலயத்தின் நடுவில் சாட்சி சொல்ல, எங்கே அற்புதத்தை பெற்றேனோ, எங்கே ஆசீர்வாதங்களை பெற்றேனோ, எங்கே தேவ கிருபையை அனுபவித்தேனோ, எங்கே அவருடைய தயவ காருண்யத்தை உணர்ந்தேனோ, அதே எல்லைகளிலே பலிபீடத்தில் வந்து அவரை மகிமைப்படுத்த வருவேன் என்கிற உணர்வோடு தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படி கேட்கிறேன். ஆமேன். பெற்ற இடம் ஒன்றாக இருக்க நன்றி செலுத்துறதுக்கோ ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறதுக்கு வேற இடம் போகக்கூடாது. ஆமேன். உன்னுடைய சர்வாங்க தகன பலிகளை கண்ட இடத்துல செலுத்தக்கூடாது. பைபிள் சொல்லுது. கண்டிஷனுங்க, வித் கண்டிஷன். நிறைய கண்டிஷனல் பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய இருக்குது வேதத்தில். ஆமேன். கண்ட இடத்துல போய் என்ன செய்யாத, செலுத்தாத. ஆமேன். எங்கே பெற்றுக்கொண்டையோ அங்கே வந்துடணும். ஆமேன். அதனால் கண்டிப்பாக இனி களிப்பின் சத்தமும், மணவாளின் சத்தமும், மணவாட்டின் சத்தமும், குழந்தைகளின் சப்தமும், ஆமேன், கர்த்தரை துதியுங்கள், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், ஆடல் பாடல் செய்கிறவர்களின் சத்தமும், ஆமேன். கண்டிப்பாக இதெல்லாம் ஒருங்கே வருங்க. அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு க்ஷணப்பொழுதுல அடிக்கடி நான் நினைக்கிற காரியம், அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு கஷ்டமும் வரலை. யோசேப்புக்கு தான் அந்த கஷ்டம்லாம் வந்தது. ஆமேன். யோசேப்பை வேற எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்தினாராங்க? இல்லை, யோசேப்பை தான் நம்ம எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், அவங்கள மாதிரி தான் ஆண்டவரை தேடுறேன், அவங்கள மாதிரி தான் சர்ச்சுக்கு போகிறேன், அவங்கள மாதிரி தான் எல்லாம் பண்ணுறேன், எனக்கு மட்டும் ஏன் இல்லை? யோசேப்பே, ஆமேன், நல்லா தெரியும். வாலிப வயது, குழியில் போடப்படுகிறது தெரியும், வஸ்திரம், எவ்வளோ அவமானம், எங்கே அவமானப்படுத்தப்பட்டோமோ, எங்கே தலை குனிஞ்சோமோ, எங்கே கஷ்டத்தை அனுபவித்தோமோ, அதே எல்லைகளிலே என்னையும் உங்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி அழகு பார்த்து உயர்த்துகிற நல்ல ஆண்டவர் அவர். ஆமேன். என்னோடு கூட வேத பகுதியை நீங்கள் திருப்பும்படி கேட்கிறேன். அறியாததும் எட்டாததுமான காரியங்களை அறிவிக்கிற ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. புதிய ஏற்பாட்டில் 76வது பக்கம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். சேர்ந்து தான் வாசிக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். என் கூட சேர்ந்து எல்லாருமே வாசிக்கணும். 76 லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது பகுதியினுடைய முதல் பகுதி. வாசிக்கலாமா? நல்ல சத்தமாக வாசிங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. 3 நேரம் சொல்லுங்க. முகம் பார்த்து சொல்லுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ். என்னைய பார்த்து எல்லாரும் சொல்லுங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும், அதை தானே தேடி வந்திருக்கிறோம். ஆமேன்.
உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஆமேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் எப்படி சொல்றாரு? இன்னா கம்ஃபர்டபுள் வேர்ட், பிளசன்ட் வேர்ட், பீஸ்ஃபுல் வேர்ட். ஆமேன். இதய காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகள். என்ன சொல்றாரு? உங்கள் இருதயம் பயப்படாமலும் உங்கள் இருதயம் கலங்காமலும். எத்தனை நேரம் அந்த இருதயம் கலங்குது, எத்தனை நேரம் அந்த இருதயம் பயப்படுது. அப்போல்லாம் ஆண்டவர் பக்கத்தில் வந்து வலது கையை பிடிச்சு என்ன சொல்கிறாரு? பயப்படாதே மகளே. ஆமே, உன் இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் டெஃபினிட்டாக என்னை பார்த்து, தர்ஷினி பார்த்து சொல்கிறாரு, தர்ஷினி உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வாசுகி உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஒவ்வொருத்தரதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு சந்தோஷமும். உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் பேரை ஒருத்தர் கேட்டு சொல்லுங்கள். வேத இன்னைக்கு கேட்குற அந்த வேத வார்த்தைப்படி உனக்கு சந்தோஷமும். சொல்லுங்கம்மா சிஸ்டர், சொல்லுங்கள், அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஒருத்தர் வலது பக்கம் இடது பக்கம் முகம் பார்த்து சொல்லுங்கள். இந்த வார்த்தை நிறைவேறணும். இந்த நாளை ஒரு நாள் வந்து சாட்சி சொல்ல வரணும். உனக்கு சந்தோஷமும். ஏன்னா இது மகிழ்ச்சியின் மாதம். மகிழ்ச்சிப்படுத்துகிற தேவன். வேண்டுதலை முன்னால் வைக்கிறோம். தேவரீர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமேன். இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த பகுதியில் ஒரு பகுதியாக வேகமாக தெரிஞ்ச பகுதி, அடிக்கடி வாசித்த பகுதி, பல பிரசங்கங்களை கேட்ட பகுதி. ஆனால் இன்னைக்கின்னு சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதை உட்கொண்டு வாழ்க்கையில் அவைகளை அனுபவிக்க தேவ இரக்கம் நம்மை மூடிக்கொள்வதாக. ஆமேன். நம்ம வேதத்தில் வாசிக்கும்படி கேட்கிறேன். 1ஆவது அதிகாரம் 5வது வசனத்துலேருந்து 25வது வசனம் வரைக்கும் நான் சொல்ல நம்ம வாசிக்க போகிறோம். 1ஆவது அதிகாரம் 5வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தி ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும், நல்ல கவனமாக வாசிக்கணும், வேர்ட் பை வேர்ட். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமேன். ஒரு அழகான தம்பதிகளை பற்றி சொல்லுது. ஆமேன். அவங்கள பற்றி பேதம் சொல்லுது. என்ன செய்வாங்களாம்? அவங்க யாருன்னு சொல்லியாச்சு. யூதயா தேசத்தில் ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா. இந்த அம்மா யார்? அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி எலிசபெத். சகரியா எலிசபெத் தம்பதிகள். ஓகேயா? அவங்களுக்கு குறித்து வேதம் சொல்லுது, அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றுக்கொண்டான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். ஆமேன். நல்ல பொறுமையாக கேளுங்க. நல்ல அழகான தம்பதிகள். கர்த்தர் ஈட்ட கட்டளைகளின்படி, பிரமாணங்களின்படி, நியமங்களின்படி தம்பதிகளாக நடக்கிறாங்கன்னா வாட் எ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. ஆமேன். பிளஸட் ஃபேமிலி. ஆமாவா இல்லையா? ஒருத்தர் மாற்றம் செய்ததை விட அவங்க சூப்பர் கப்புள்ஸ். அவர் செய்கிறதை எல்லாம் செய்கிற ஒரு நல்ல கப்புள்ஸ். அதில் ஒரு காரியத்தை பார்க்குறோம். நல்ல ஆண்டவரை தேடுறாங்க. ஆசாரிய முறைமையின்படி அவர் ஆசாரிய ஊழியம் செய்கிறாரு. பலிபீடத்தில் பணிவிட செய்கிறாரு. வேதம் அவங்கள பற்றி குற்றமற்றவர்கள்னு சொல்லுது. அப்படி தானே சொல்லியிருக்கு அந்த தம்பதிகளை பற்றி. என்னையை குறித்து
என் குடும்பத்தை பற்றி கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை துணையோடு உங்களுடைய வாழ்க்கை துணையோடு வேதமும் பரலோகமும் அப்படி சாட்சி கொடுக்கிற எல்லையில் கர்த்தர் இந்த காலை ஆராதனையில் இந்த வேதாகம குடும்பங்களாய் நம்மை ஆசீர்வதிக்க உள்ளத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படி பிரமாணங்களின்படி நிறைய நேரம் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க உள்ள எனக்கு தூரமாக இருக்குது, உதடுகளால் என்கிட்ட சேர்றாங்க. அவங்களுடைய உள்ள என்ன செய்து அப்படி நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. உள்ளத்தால் அவரை தேடணும். இருதய சிம்மாசனத்தில் அவருக்கு தான் முதலிடம். அவர் தான் என் சிம்மாசனத்தை ஆளுகை செய்யணும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். ஆமேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். சொல்லியிருக்கு. அதனால் அவங்களுக்கு நல்ல பக்தியுள்ள குடும்பம், நல்ல அழகாக முதலே பேபி கொடுத்துருக்கலாமே ஆண்டவர். சில நேரங்களில் சில தேவனுடைய நன்மைகளை கிருபைகளை அனுபவிப்பதற்கு இந்த உலகமும் காண, ஆமேன், அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பதற்கு அவங்க சின்ன வயது மிகுந்தவர்களாக இருந்தார்களாம். 2 பேரும் வயது சென்றவர்கள். ஆண்டவர் அவங்கள வெயிட்டிங்கில் வச்சிருக்கிறார். ஜெபத்தை கேட்காம இருந்தாரா? இல்லைங்க. பின் பகுதியில் வாசிக்கும் போது தெரியும், சகரியாவை பயப்படாதே உன் வேண்டுதல் அவன் கூட மறந்துட்டான். ஆனால் நான் இப்படி உண்மையாக இருக்கேன், நான் நல்ல நியமங்களை கை கொள்கிறேன், நாங்கள் 2 பேரும் அப்படி இருக்கோம். அவங்க தங்களை பற்றி சொன்ன மாதிரி இல்லை. பைபிள் சொல்லுது, உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே. நானே என்னை பற்றி பெருமையாக சொல்லணும், அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. என்னை பற்றி 4 பேர் சொல்லணும். ஆமாவா இல்லையா? இப்படியா அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லணும். ஒரு பிளஸட் விமன்கிறத மற்றவங்க சொல்லணும். மேன் ஆஃப் காட், அந்த வார்த்தை மற்றவங்க வாயிலேருந்து வரணும். அப்போ பாருங்கள், இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருக்கத்தான் செஞ்சுது. குழந்தை இன்மை. எலிசபெத் மலடியாக இருந்தபடினா அப்போ குறை யார்கிட்ட தான் இருந்தது? எலிசபெத்துக்கிட்ட இருந்தது. அவங்க சண்டை போட்டதாகவோ அல்லது வேறு எதுவும் பண்ண ஒன்றும் தெரியல. ஆசாரிய முறைமையின்படி அவங்களுடைய எல்லா காரியத்தை முடித்து பைபிள் சொல்லுது, என் கூட சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் 11வது வசனத்திலிருந்து தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று யாருக்கு தரிசனமானான்? சகரியாவுக்கு. ஆசாரிய ஊழியம் செய்கிற வயது சென்றவனான சகரியா. அது மனசில் இருக்கணும். ஆமே, ஏபிள் இல்லை, ஃபிட்ஃபுல் ஃபேஷன் கிடையாது. ஆமேன். அப்புறம் அடுத்தாக்கில் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு சகரியாவுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு அங்கே பலிபீடத்தில் நின்று பணிவிட செய்யும் பொழுது அவருக்கு என்ன வந்துருச்சு? தரிசனமான உடனே. ஏன்னா அந்த நாட்களில் அவங்க தகுதி இல்லைன்னா உள்ளே என்ன செய்திருவாங்க? மரணிச்சு போயிடுவாங்க. வெளியில் கயிறு கட்டப்பட்டிருக்கும். அந்த பெல்லு சத்தம் கேட்கலன்னா என்ன செய்வாங்களாம்? வெளியில் நின்று. அப்படி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைமைகள் உள்ள ஒரு காலகட்டங்கள். அப்போது வெளியிலேருந்து எல்லாரும் என்ன செய்துட்டு இருப்பாங்களாம்? ஆசாரியன் உள்ளே இருக்கும்போது ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இதில் பாருங்கள், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இன்னைக்கு நீங்கள் என்ன நன்மையை எதிர்பார்த்து அவங்க அந்த தம்பதிகள், த ஸ்வீட் கப்புள்ஸ், த ஒண்டர்ஃபுல் கப்புள்ஸ், அவங்க எதிர்பார்த்தது குழந்தை பாக்கியம். ஜோமணி பார்த்துருப்பாங்க. ஜபத்தையும் விட்டுட்டாங்க போல், அப்படி என்னுடைய அனுமானம். அது ஜபத்தை என்ன செய்துட்டாங்க? இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணோம், இவ்வளோ நாள் இந்த பலிபீடத்தில் தான் பணிவிட செய்தோம், சத்தியத்துக்கு சாட்சியாக இருந்தோம், சபைக்கு தூணாக இருந்தோம், அவர் முறைமையின்படி எல்லாம் நம்ம செஞ்சோம், ஆசாரிய முறைமையின்படி எதெல்லாம் செய்யணுமோ பைபிள் அப்படி தானே சொல்லுது. குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தோம். அது ரொம்ப தேவையான ஒன்று. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. இப்படிலாம் இருந்துமே நமக்கு என்ன இல்லை? அந்த தம்பதிகளுக்கு என்ன தேவை? கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன கேட்பாங்க? எவ்வளோ சொத்து இருக்குது, எங்கே வேலை பார்க்க, என்ன படிச்சிருக்க அப்படின்னு அந்த கப்புள்ஸை பார்த்து கேட்பாங்களா? இன்னும் ஒருத்தர் கூட அப்படி கேட்க மாட்டாங்க. குழந்தை இருக்கா அப்படி தான் கேட்பாங்க. இப்போ காலம் மாறி போச்சு. என்னென்னவோ சொல்கிறாங்க கப்புள்ஸ். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இவங்க ஜெபம் பண்ணாங்களாம். ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டது எவ்வளவு லேட்டராக வெயிட்டிங்கில் இருந்திருக்கு.
காத்திருன்னு ஆண்டவர் சொல்கிறார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. ஆமென். அப்போ என்ன தூஷிச்சாங்களா? இவ்வளோ பலிபீடத்தில் பணிவிட செய்கிறேன், இவ்வளோ கடவுளுக்கு வேலை பார்க்குறேன், நல்ல பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், நல்ல 4 பேருக்கு உதவியாக இருக்கிறேன், இந்த ஊழியம் செய்கிறேன், அந்த ஊழியம் செய்கிறேன், என் வீட்டில் எதிர்ப்போடு தான் நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எதுவும் எனக்கு அனுகூலமாலாம் இல்லை, என் சரீரம் கூட நிறைய நேரம் ஒத்துழைக்கிறது இல்லை, ஆனாலும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் என் ஆத்துமா வாஞ்சையும் தவனமுமாக இருக்குது, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா ஆண்டவரை வாஞ்சித்து கதறுது. ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு இந்த நஷ்டம்? ஏன் எனக்கு இந்த அவமானம்? ஏன் எனக்கு இந்த நிந்தை? ஏன் எனக்கு இந்த கடினமான சூழ்நிலைமை? நான் தானே எல்லாம் பார்த்துட்ருக்கேன், நானே விழுந்துட்டேன்னா என்ன நடக்கும்? பல கேட்போம் நம்ம. ஆனால் அந்த தம்பதிகள் கேட்ட மாதிரி வேதத்தில் எழுதப்படலை. யோபுவுடைய மனைவி என்ன செய்தா? தேவனை தூஷித்து, அப்படி சகோதரிகள்னால் நம்மளும் நான் நிறைய நேரம் கேட்பேன், ஆண்டவர் எங்கேப்பா இருக்கிறீங்க? உண்மைக்கும் பார்த்துட்ருக்கீங்களா? உமக்கு எல்லாம் தெரியதான் செய்தா? ஏன் உங்களை பக்தர்கள் அப்படி தானே சொல்கிறாங்க, ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் ஏன் தூரமாக இருக்கிறீர்? ஏன் உமது முகத்தை மறைத்து கொள்ளுகிறீர்? அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் அப்படி சொல்லுது. கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். லாசரு மரணத்தில் வராதது மாதிரி இருந்தார். ஆனால் பெரிய ஒரு தேவநாம மகிமைக்காக அந்த மரணத்தை அனுமதிச்சு அந்த மரணத்திலிருந்து அவனை உயிரோடு எழுப்பினார். ஒரு நாளும் இயேசு வந்த வீட்டில் குறைவு வந்ததாக, இயேசுவை தேடினவர்களுக்கு குறைவு வந்ததாக சரித்திரமும் இல்லை, வேதமும் அதை சொல்லலை, இனிமேல் அது நடக்க போவதும் இல்லை. நம்பி வந்த பிள்ளைகளுக்கு கை கொடுத்து வாழ்வளிக்கிற தேவன் அவர். ஆமென். நம்ம தொடர்ந்து வாசிங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சில்வியா பயப்படாத, ஆமென், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆண்டவர் கொடுக்குறாரு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நன்மை தேவை. சாரா ஒரு நன்மைக்காக வந்திருப்பா, அப்படி தானே? ஒவ்வொருத்தரும் ஜெபசல்மா சிஸ்டர் ஒரு தேவைக்காக ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க, வாசுகி சிஸ்டர் ஒரு நன்மைக்காக கூப்பிடுவாங்க, அப்படி தானே? ஒவ்வொருத்தரும் ஒரு நன்மைக்காக, ஆண்டவர் அஞ்சலி ஒரு நன்மைக்காக வந்திருப்பா. ஒவ்வொருத்தரும், நானும் சில தேவைகளோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன். இப்போது அந்த பொக்கிஷ சாலையில் எனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் வச்சுருக்கிறாரு. நீங்கள் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிற, ஆன்லைனில் பங்கெடுக்கிற எல்லாருக்கும் என்ன தேவையோ ஆல் இன் ஆல் அவர்கிட்ட எல்லாம் அவைலபிளாக, அட் ப்ரெசன்ட் அவைலபிளாக இருக்குது. நோ சொல்ல மாட்டார், முடியாதுன்னு சொல்ல மாட்டார், கையை உதற மாட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல். அப்போ தாகமாக இருந்தால், தாகமாக வந்தேன்னா எனக்கு என்ன தருவார்? அப்போ வறண்ட நிலமாக இருந்தால் ஆறுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் தருவார். எனக்குள்ள தேவையை கொண்டு உங்களுக்கு கொடுக்குறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? நோ பெனிஃபிட். எனக்குள்ளதை எனக்கு கொடுத்தாதான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுக்குள்ளதை உங்களுக்கு கொடுத்தாதான். ஆமாவா இல்லையா? நல்லா அன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கணும், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைக்கி இதில் வாசம் பார்த்தீங்களா? அவன் உண்டாகும் பிறப்பு நிமித்தம், நம்ம பெறப்போகிற அந்த சந்தோஷத்து நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. ஆமென். கடந்த நாட்கள் ஒரு சாட்சி கேட்டேன். என்ன அப்படின்னா, நல்ல ஒரு வாலிப தம்பி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெடிசன் எடுக்கிறான், படிக்க முடியல, வகுப்பறையில் பலவித தாக்குதலுக்குள் உள்ளாக்கப்படுறான். ஆண்டவர்கிட்ட சொன்னான், நான் உம்மை ஆராதிக்கிறேன், ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளை, யாரெல்லாம் என்னை நிந்திக்கிறாங்க ஆண்டவரே, நீங்கள் தானப்பா எனக்கு இந்த காலேஜில் இடம்லாம் கொடுத்தீங்க, எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்பொழுது பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு சந்தோஷம் கொடுத்து, படிக்க தேவையான ஞானம் கொடுத்து, அறிவு கொடுத்து, புத்தி கொடுத்து, அந்த டஃப் சப்ஜெக்டில் பாஸ் பண்ண கிருபை கொடுத்து பாஸும் பண்ணிட்டான். ஆமென். ஆனால் ஒன்று உண்டு, இதை ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தானா ஒரு பையன், பயங்கரமாக கிண்டல் பண்ணானா. அவன் அடுத்த செமஸ்டரில் அதே சப்ஜெக்டில் அவுட் ஆகிட்டான். அவனை போய் கேட்குறான், என்னாச்சு, எப்படி, நீ ரொம்ப முடியாமல் இருந்தியடா, உன் முகம் பார்த்தாலே பரிதாபமாக இருக்கும், உன்னை பார்த்தாலே ஒரு சைக்கோ மாதிரி இருக்கும், நாங்களாம் அப்படிலாம் பேசுவோமே, எப்படிடா பாஸ் பண்ணிட்ட
பாஸ் பண்ணது நம்மள ஒருத்தரும் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் கேட்டானா, வாட் இஸ் த சீக்ரெட் அப்படின்னு அவன்கிட்ட போய் பர்சனலாக கேட்டானா. அவன் சொன்னானா, ஏசப்பாவை நம்பினேன், ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு இதில் விடுதலை கொடுத்தாரு, அதனால தான் நான் இன்றைக்கி இதை முடிக்க முடிஞ்சுது. இன்றைக்கி எனக்கும் உங்களுக்கும் செய்கிறத பார்த்து அநேகர் சந்தோஷப்படும்படியாய் அவன் அதை அப்படியே ஆப்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் செமஸ்டரில் அந்த பேப்பரில் பாஸ் பண்ணி இப்போ அவனும் இவனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவைகளாக இருந்தால் உடைய சத்துருக்களும் அவனோடு நல்மனம் பொருந்தும்படி செய்கிற தேவன் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்கிற ஆண்டவர். ஆமென். வேகமாக வாசித்துட்டு முடிக்க போகிறோம். அடுத்தாக்கில் பாருங்கள், அவர் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தாயின் வயிற்று இருக்கும்போதே. என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். அவர் கொடுத்தாலும் கொடுப்பாரு. பலிபீடத்தில் பணிவிட செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ, யார் அவங்களுக்கு அவார்டு கொடுக்காங்களோ அதை பற்றி கவலையே படாதீங்க. நிறைய நேரம் நல்லது செய்யும்போது நல்லது கிடைக்கும் நினைக்கவே கூடாது. ஒரு நாளும் நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லதே கிடைக்காது. நம்மகிட்ட நன்மை பெற்றவங்க கூட நமக்கு திருப்பி நன்மை செய்வாங்கங்கிற நினைவை வேரோடு எடுத்து போட்டுறணும். எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவே கூடாது. ஆனால் நான் செய்கிற நன்மைக்கு பிரதிபலன் கொடுக்கிறவர் ஆமென் நம்மோடு கூட உனக்கு மகிழ்ச்சியும் ஆமென் ஆமென் சந்தோஷமும் உண்டாகும்படி செய்கிற ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். வேகமாக வாசித்து முடிச்சிடுவேன், 5 மினிட்ஸில் முடிச்சிடுவேன். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்கள் ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும். இன்னும் ஒரு பிளெஸ்ஸிங்க. நீங்கள் இன்றைக்கி வேண்டி விரும்பி பர்டிகுலர் பண்ணி சில நன்மைகளை கேட்குறீங்கல்ல, அதில் இத்தனை பரலோக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அடங்குகிற மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு மகிழ்ச்சியும் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படியாய் கர்த்தர் இந்த காலை வேளையிலே இரக்கம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். பிடிச்சுக்கோங்க, இன்னைக்கு கிடைச்ச வசனத்தை விடக்கூடாது. டெஃபினிட்டாக ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். அடுத்து சொல்லியிருக்கு, அப்பொழுது சகரியா தேவதூதனுக்கு இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாயிருக்கிறேன், சூழ்நிலையை பார்க்காதீங்கன்னு பைபிள் சொல்லுது. என் மனைவியும் எப்படி நடக்கும், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டா? டோட்டல் அப்செட்டில் இருக்கிறேன், டோட்டல் அவுட் ஆஃப்ல இருக்கிறேன், அகால பாதாளத்தில் இருக்கிறேன். பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணுகிற ஆண்டவர், புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். வார்த்தை மாறாதுங்க. பாருங்க, நீங்கள் அப்படி சந்தேகப்படக்கூடாதுன்னு இந்த வேதம் உங்களுக்கு சொல்லுது. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை என்னை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் ஆண்டவர், இந்த நற்செய்தியை சொல்ல. அன்னைக்கு சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு அனுப்புனாரு. இன்னைக்கு இந்த சின்ன கூட்டத்துக்கு ஆண்டவர் சில்வியாவை அனுப்பி சொல்கிறாரு, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். இது நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். வார்த்தையை சொல்கிறேன், வேத வாசனத்தை பிடிச்சிக்கோங்க. ஆமென். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீங்கள் என்ன சொல்வீங்க? கேட்குறவங்களுக்கு இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய். யாரால் ஆயிற்று? மல்லடி தான், வயது சென்றவர்கள் தான். நான் விண்ணப்பம் ஒரு காலத்தில் பண்ணேன், அப்பெல்லாம் கேட்காம டூ லேட் ஆன்சர்ஸ் லார்ட் அப்படி சொல்லாதீங்க. ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி கிருபாசனத்தண்டை நெருங்கும் பொழுது அவர் சகலவற்றை மதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவர். எனக்கு தான் அப்படி தோணுதே தவிர அவர் டைம் ஒரு நாளும் லேட் ஆகாது. ஆமென். பர்ஃபெக்ட் டைமில் பர்ஃபெக்ட் பர்சனை, பர்ஃபெக்ட் பிளெஸ்ஸிங்ஸை, ஆமென், எக்ஸ்பெக்டட் பிளெஸ்ஸிங்ஸை அன்எக்ஸ்பெக்டட் வேயில், ஆமென், நினச்சிருப்பாரா? வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு போகும் பொழுது மனைவி குழந்தை உண்டாக கர்த்தர் உதவி செய்தார். ஆசீர்வாதங்கள் உண்டாகும் தேவ பிள்ளையே. ஆமென். பாருங்க, இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசாமல் ஊமையனாய் இருப்பாய். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்தவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டார்கள்
இருக்கிறார்கள் என்று அறிந்தார்கள். அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையனாயிருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத், யாரு அவன் மனைவி? யாரு? வயது சென்றவள். அதுக்கு முன்னால பைபிள் என்ன சொல்லுது? மனைவி மலடியாயிருந்தாள். இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரத்தில் மலட்டு தன்மைகள், நம்முடைய சமாதானங்களில் மலட்டு தன்மைகள், நம்முடைய எதிர்பார்க்கிற சூழ்நிலைமைகளில் மலடான சூழ்நிலைமைகள், ஆமேன் ஆமேன், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைமைகள், ஆமேன், இனிமேல் நடக்குமா என்கிற கேள்வி குறிகளோடு உள்ள சூழ்நிலைமைகள். ஆனால் பைபிள் சொல்லுது, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத், வாஸ்தவம் பார்த்தீங்க 7வது வசனம், எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அண்ட் ஆல்சோ இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். ஆமென். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இப்போ வேதம் சொல்லுது, எலிசபெத் கர்ப்பவதி ஆகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்து அருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். ஆமென். ஜெபணுமா? உடனே பெற்றுக்கொண்ட நன்மையை எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணாதீங்க. உங்களோட ஆமென் உங்களுக்காய் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோடு மாத்திரம் காலங்கள் வரும் பொழுது வெளிப்படும் பொழுது அதை சொல்லலாம். ஆமென். ஜெபணும். எழுந்துருங்க. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எல்லாரும் நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை வேலைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். வேத பகுதியிலிருந்து அருமையான வார்த்தைகளை காண எங்களுக்கு உதவி செய்தேன். வயது சென்றவர்களாக இருந்தாலும் பலிபிடத்தில் பணிவிடை செய்வதை விட்டு அவர்கள் ஓயவில்லை. ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் கடாட்சம் பெற்றவர்களாக இருந்தார்கள், குற்றமற்றவர்களாக இருந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படி நியமங்களின்படி ஆண்டவரே செய்கிறவர்களாக இருந்தார்கள், வேண்டுதல் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஐயா, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய தரிசனத்தை பெற்ற தம்பதிகளாக இருந்தார்கள், தேவனிடத்தில் வாக்கு பெற்ற தம்பதிகளாக இருந்தார்கள், ஊழியத்தின் நாட்களை நிறைவேற்றுகிற நபர்களாக இருந்தார்கள். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய நிந்தைகள் எல்லாம் நீங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்தது போலவே இன்று உம்மை நம்பி வந்த பிள்ளைகள், உம்முடைய இரக்கத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, சுகவீனப்பட்டு பலகீனப்பட்டு ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லைகளிலே ஆண்டவரே நிச்சயமற்ற சூழ்நிலைமைகளிலே அற்புதங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் உயர்த்தப்பட இந்த நாள் வார்த்தையின்படி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். ஜெய் தர்ஷனுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் காண்கிற பிள்ளையை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். பிறப்பு நிமித்தம் அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். தேவரீர் ஆண்டவரே, ஐயா, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.